என்னம்மா இது? 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். சரியா சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, சரியா தூங்காம என்னம்மா பண்ற? இங்க பாத்தியா? முத்த வச்சு கோத்து தொட்டு பண்ற. அப்படியா? எங்க பாக்கல? பாத்து. அம்மா ரொம்ப அழகா இருக்குது. என் தங்கச்சி மாதிரியே. போண்ணே பா. அம்மா சரசு, 2 நாளா கஷ்டப்பட்டு நீ தொட்டில பின்னிட்டு இருக்கியே, கையில கொடுத்து பாரு, 2 நிமிஷத்துல பின்னிடுவே அப்படியே. நீ ஏமா சிரிக்கிற? அண்ணே, இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற வேலை, உனக்கு தெரியாது. நீ போமா. இது பாரு, உங்க அண்ணனுக்கு ஆம்பளை வெளி தெரியும், பொம்பளை வெளி தெரியும். எங்க கொடுத்து பாரு. உன்னால முடியாது. முடியும். வேண்டான்னு சொல்றல. கொடுத்து பாரு. வேண்டாம். நீ கொடுத்து பாரு. சரிண்டா. குடு. எப்படி பின்ன போற பாரு. என்னம்மா சிரிக்கிற? இப்ப பாரு. ரத்தம் வருதே. அண்ணா, ஏன் தொடக்கிற? இல்லம்மா, ரத்தமா? அது தெரியும். இதுல நான் கோத்திருக்கிற முத்தை விட நீ சிந்தனைய ஒரு துளி ரத்தம், அதுக்குதான் மதிப்பு அதிகம். என்ன வார்த்தை சொல்லிட்டேமா? அம்மா சரசு, என் வாழ்க்கையில இந்த தொட்டில மறக்க முடியாதம்மா. எனக்கும் தான். ஏப்பா தம்பி, இங்க சின்ராஸ் வீடு எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு பாருங்க. ஊர்ல பெரிய வீடு நம்ம சின்ராஸ் தான். நேரா போங்க. ஓகே. சின்ராஸ் சார், சின்ராஸ் சார், சின்ராஸ் சார், சார். என்ன வேணும்? முத்தம். முத்தமா? நீங்க தானே இப்ப முத்தம் கொடுத்தீங்க. முத்தம் முத்தம். முத்தம் தரேன். ஐயோ, அப்படியா? மாப்பிள்ள, மாப்பிள்ள ரொம்ப அடிச்சாங்களா? என்ன பண்றது? நம்ம ஊர் உறவு அப்படிதான். நீங்க வாங்க, ஒண்ணு பயப்படாத, வாங்க. மாப்பிள்ள, மாப்பிள்ள சும்மா தட்டுனேன். வலிக்குது? ரொம்ப வலிக்குதா? நான் உங்க வீட்டு வந்திருந்தேன். உங்க அப்பா சொன்னாங்க நீங்க ஏதோ ஆஸ்திரா போனீங்களாமே. இல்லைங்க, அது ஆஸ்திரா இல்ல, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா? அதானே சொன்னேன். இல்ல பெருசு? ஆமா தம்பி, அதான் சொல்லுச்சு. ஆஸ்ட்ரே ஆஸ்ட்ரே ஆஸ்ட்ரே. அது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா. மாப்பிள்ள, நம் சரசு இல்ல, சாப்பாடு ரொம்ப அருமையா செய்யும். நீங்க அடிக்கடி ஊர் வந்தீங்கன்னா உங்க பேர் சொல்லிட்டு நானும் பெருசும் ஆடு, கோழி, முட்டை முட்டை நிறைய சாப்பிடுவோம். எப்போ மாப்பிள்ள? என்னது? இந்த ஊருக்கு இன்னொரு வாட்டி வரணுமா? இந்த ஊருக்கு வர மாதிரியா இருக்கு? இன்னொரு வாட்டி வந்தா கல்யாணம் தான். கடிவேணா கடிவேணா.
எனக்கா? உனக்குதாம்மா. இதெல்லாம் ஒரு காலத்துல அம்மா போட்டாங்க. இப்ப இதெல்லாம் போடுறதுக்கு இந்த வீட்டுல யாருமா இருக்கா? இதெல்லாம் நீதானே போடணுமா? அண்ணே, நீ எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டா நான் உனக்குன்னு என்ன கொடுக்கறது? எனக்கு உன்னை அனுப்ப கொடுத்துருக்கல தாயே. அதுக்கு மிஞ்சும் செல்வம் இந்த உலகத்துல என்னமா இருக்கு? இந்த அண்ணனுக்கு உன்னை விட்டா வேற யாருமா இருக்காங்க? உன் அண்ணன் பிரியத்தோட கொடுக்கும்போது அதை வேண்டான்னு சொல்லாதம்மா. அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. இவன் ஒருத்தி சரியான விவரம் கேட்டவ. மருமக கை நோவு சுமந்துகிட்டு இருக்கா. சீக்கிரம் வாங்கடி முதல்ல. அண்ணே, அங்க பாத்தியா? அண்ணே, உனக்காக இந்த தொட்டில இங்க விட்டுட்டு போறேன். இது இங்க இருக்கிற வரைக்கும் நான் உன் நெஞ்சில இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டேன். போகுதம்மா போகுதம்மா என் உசுரு போகுதம்மா. உடலை விட்டு உசுறு மட்டும் ஊரு தாண்டி போகுதம்மா. கட்டி வச்ச கண்ணுக்குட்டி கட்டிக்கிட்டு போகுதம்மா. தொட்டில் கட்டி வச்ச கிளி தொட்டில் கட்ட போகுதம்மா. நரசம்மா, அழாதம்மா. கல்யாணமான புருஷ வீட்டுக்கு போறதா பொண்ணு கலகு. சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு அங்க செலவுதில்ல. கண்ணே, அழாத கண்ணே. அதுவும் உன் வீடு தானே. எங்களுக்கு பொண்ணு இல்ல கண்ணு. எங்க பொண்ணு மாதிரி நாங்க ஒண்ணும் பாத்துக்கிறோம். நீ அழுத அண்ணனும் ஆறாருல்ல. அம்மாடி, மனசு திடப்படுத்திக்க. நாங்கெல்லாம் இல்ல, தைரியமா வா. வாமா. இந்தாமா, காபி சாப்பிடு. என்னத்த, நீங்க எதுக்கு இதெல்லாம் செய்றீங்க? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? நீ யாரு? என் மருமக. எனக்கு மக இல்லாத குறைய தீக்க வந்த ரசாத்தி. சாப்பிடுமா. நீ புதுசா வந்திருக்க, எது எது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் நானே போட்டு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுறா கண்ணா. கோட்டி கோட்டி, மாத்துக்காரி சென்டிமெண்டா அசத்துட்டு இருக்கா. அவ மனோகரா கண்ணம்மாயா. அவளுக்கு நடிப்பையா சொல்லி தரணும். அவ கொடி ஏத்தத்துக்குள்ள நீ உன் கொடியை ஏத்திரு. இப்ப பாரு. மாமா, என்ன கண்ணு? என்ன மாமா இது? இதுவா? இது அடுப்பு, மேல பாய்லரு, உள்ள வெந்நீர். அதெல்லாம் மாமா, இந்த வேலையெல்லாம் நீங்க எதுக்கு செய்யணும்?
ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்துருப்பேனே. வெந்நீர் எனக்கு இல்ல கண்ணே, உனக்கு தான். எனக்கா? ஆமாண்டா கண்ணு. அதுல மாமா, எனக்காக நீங்க எதுக்கு புகையில கடந்து கண்ணீர் வடிக்கிறீங்க? கண்ணீர் என்னம்மா கண்ணீர்? உன் மாமா உனக்காக ரத்தத்தையே சிந்துவோம்மா. நீ போய் ஒரு 7 o'clock பிளேடு வாங்கிட்டு வா, அறுத்து காமிக்கிற ரத்தம் வரும் பாரு. இந்த பாவி பைய கேஸ் காரணம் வரல, கரண்ட் இல்ல, அதனால தாமா அடுப்ப பத்த வச்சேன். அண்ணே, உங்க அண்ணன் உன்னை எப்படி வளர்த்தான்? கல்ல தூசு படிய விடுவானா? அதுக்கு தாமா நானே பாய்லரை பத்த வச்சேன். சும்மா சொல்லப்படாது. உன் ஆட்டுக்காரர் சூப்பரா நடிக்கிறாரு, அசத்துறாரு. நீங்க வேற அந்த ஆளுக்கு சொல்லியா கொடுக்கணும்? இப்படிதான் கலெக்டர்னு சொல்லி கல்யாணம் பண்ணாரு, அப்புறம் பார்த்தா வெறும் பில் கலெக்டர். இந்த ரீல் 1947 சுத்திட்டாரு அவரு. பாய்ஸ் கம்பெனி குரூப் ஆனீங்களா? ஓஹோ. உங்கள மாதிரி மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீங்க எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. நீ இப்ப கொஞ்சம் தானமா பாத்திருக்க, போக போகத்தானே தெரியும். சரஸ்வதி சிரிச்சா தானே லட்சுமி வரும். என்ன மாமா? அது ஒண்ணு இல்ல கண்ணே, நீதான் சரஸ்வதி. சரஸ்வதி சிரிச்சா எப்பவும் ஜெயன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்குள்ளேயே லட்சுமி வரும். நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தாயே. அம்மா. மாமா என்னங்க? ஹலோ, நான் தான் தேங்காய் மண்டி சாமுண்டி பேசுறேன். அண்ணன் இருக்காங்களாமா? அண்ணன் இப்போ வயல்ல இருப்பாரு. என்ன, வயலுக்கு போயிருக்காரா? ஆமா. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவாராமா? அண்ணன் இங்க வராது, நான் தான் அங்க போய் சாப்பாடு கொடுப்பேன். இது 4892-803 தானம்மா? சரி, அண்ணன் இருக்காரா இல்லையாமா? யோ, யார் நீ? எத்தனை வாட்டி உன்கிட்ட சொல்றது அண்ணன் வீட்ல இல்ல, வயலுக்கு போயிருக்காரு வயலுக்கு போயிருக்காருன்னு? யோ, என்கிட்ட விளையாடுறியா? நான் யாருன்னு நினைச்சேன்? சின்ன ராசு தங்கச்சினா. அண்ணனுக்கு நீ என்கிட்ட சண்டை போட்டது தெரிஞ்சதோ போனுக்குள்ளேயே வந்து உன்கிட்ட சண்டை போடுவாரு. ஹலோ, ஏய், பயந்து வச்சுட்டா. எஸ் பாஸ்கையா. அண்ணே, நான் சாமுண்டி பேசுறேன். வயலுக்கு போகலையா? என்னது, வயலுக்கா? வீட்டுக்கு போன் பண்ணிருந்தேன், அண்ணி தான் சொன்னாங்க நீங்க வயலுக்கு போயிருக்கிறதா. ஓஹோ, நீங்க அண்ணன்னு கேட்டீங்களா? அவளுக்கு 24 மணி நேரமும் அவங்க அண்ணன் நினைப்புதான். சரி, அதை விடுங்க, அதை விடுங்க. என்ன விஷயம்? அண்ணே, என் லோன் விஷயம் என்னாச்சு? இன்னும் ஒரு வாரத்துல சாங்ஷன் ஆயிடும். அண்ணே, திடீர்னு தேங்காய் லோடு வந்துருச்சு, அவசரமா பணம் தேவை. நீங்க மனசு வச்சீங்கன்னா நம்ம கணக்குல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நோ 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 நோ, அப்படிலாம் பண்ண முடியாது. உங்க லோன் கிடைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஐ அம் வெரி வெரி சாரி. இவெல்லாம் ஒரு பொழைக்க தெரியாத ஆளு. ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி. பாஸ்கரா, என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? இல்லப்பா, இன்னைக்கு பேங்க்ல சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சு, அதான் வந்துட்டேன். அது என்னது அது கையில? அது அது வந்து பேப்பர்ப்பா. அதான்பா, பேப்பர்ல என்னன்னு கேட்ட. திருநெல்வேலி அல்வாவும் மல்லிகைப்பூவும் தானே? அப்பா, எப்படிப்பா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? பாஸ்கரா, நம்ம பரம்பரையே திருநெல்வேலி அல்வாவுக்கும் மல்லிகைப்பூவுக்கும் பேர் போனதுரா. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா தினமும் 2 கிலோ அல்வா கொடுப்பாரு. நானும் கண்ணம்மாவுக்கு, அதான் உங்க அம்மாவுக்கு, தினமும் 1.5 கிலோ அல்வா கொடுத்துருக்கேன்டா. அப்படியாப்பா? பாஸ்கரா, நீ எனக்கு பிறந்தவனாச்சா சோட போவியா? ஒரு 3/4 கிலோ அல்வா வச்சு வாங்கி வந்திருப்பிய. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. டார்லிங், மூட் கிரியேட் பண்றதுக்கு ஏதோ ரொமான்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கியா? அது இல்லைங்க, இந்த படத்துல அண்ணன் தங்கச்சி மேல உயிரையே வச்சிருக்கான். தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பும் போது அண்ணன் அழறான், தங்கச்சிய கண்ணீரை புழஞ்சு புழஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்க அண்ணன் ஞாபகம் வருது. நேரம் எங்க அண்ணன் எப்படியெல்லாம் கவலைப்படுதோ, சாப்பிட்டுச்சோ இல்லையோ,
வந்துச்சோ இல்லையோ எனக்கு ரொம்ப துக்கம் தாங்கலைங்க அண்ணன். என்ன கர்மடி எப்ப பார்த்தாலும் அண்ணன் அண்ணன் ஊர்ல இல்லாத அண்ணன் உலகத்துல உனக்கு மட்டும் அண்ணன் இருக்கானா அண்ணனே கதி நிற்கவே எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க அவங்க கூட போய் இருக்க வேண்டியதானே எதுக்கு ஏன் லைஃப் வேஸ்ட் பண்ண என் கற்பனை எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்க பணம் காய்ச்சி மரத்தை நம்ம மகன் வெட்டி சாச்சிருவோம் போல இருக்கு. என்னடி பழங்காய்ச்சி கொட்டாங்காய்ச்சி உள்ள மகனும் மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம திட்டத்துல மண்ணை வாரி போட்டுருவோம் போல இருக்கு. திட்டத்தை கொண்டு போய் முதல்ல உடப்பையில போடு. முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாமா? என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது. அந்த ஆளு நின்றா உன் சத்தம் ரோட்டு வரைக்கும் கேக்குது. ஏடா தெருநாய் மாதிரி குலைக்கிற? ஆமா குலைக்கிறேன். பைத்தியம் ஒண்ணுதான் பிடிக்கல. பிடிச்சதுன்னா உங்க எல்லாரையும் கடிச்சு குதறிடுவேன். பொண்ணா பைவ புதுசா மேரேஜ் பண்ணவங்க எவ்வளவு ஜாலியா இருப்பாங்க. எப்ப பாரு அண்ணன் 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 சாப்பிடும் போது அண்ணன் பக்கத்துல படுக்கும் போது அண்ணன் இப்படி பண்ணா மனுஷனுக்கு எப்படிப்பா மூடு வரும்? வாஸ்தவம் தான். லட்சத்துல ஒரு வார்த்தை மூடு வராதுதான். உங்க அம்மா மட்டும் சும்மா இருந்தாலாண்டா எப்ப பார்த்தாலும் பால்காரன் லிஸ்ட் மளிகைக்காரன் லிஸ்ட்னு புராணம் பாடுவா. இவன் அண்ணன் புராணம் பாடுறா. அப்பா இந்த மூஞ்சிக்காக எவ்வளவு ஆசாசியா மல்லிகை பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். இவன் என்னடா அண்ணன் அண்ணன் அழுதுட்டு இருக்கான். இது சரிப்பட்டு வராதுப்பா. நான் இவ்வளவு டைவர்ஸ் பண்ண போறேன். எனக்கு இவன் என்னமோ பேசுறா. இவன் ஒருத்தி எரியிற வீட்டுல கொல்லிக்கட்டைக்கு நெருப்பு கேட்டுக்கிட்டு நீ முதல்ல மருமகளை சமாதானப்படுத்து. நான் அவனை பாத்துக்கிறேன். நீ அழாதமா. அப்படியே உனக்கு அவங்க அப்பன் குணம். எண்ணெயில உள்ள அப்பா மாதிரி குதிப்பான். எல்லாம் சரியா போயிடும். நீ அழாதமா. பாஸ்கரா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பகல்ல சண்டை வந்தா அத படுக்கையிலே தீர்த்துக்கணும்னு கவிஞர் கண்ணதாசனே சொல்லியிருக்காருப்பா. அப்பா பகல்ல தகராறு வந்தா படுக்கையில தீர்த்துக்கலாம்ப்பா. இங்க படுக்கையிலே தகராறு. இத பத்தி அந்த மனுஷன் ஒண்ணும் சொல்லலையே. சரி விடு, பிறகு கேட்டுக்கலாம். தம்பி புருஷன் பொண்டாட்டி மேல காட்டுற பாசத்துலதான் பொண்ணு பிறந்த வீட்டை மறப்பா. அதை விட்டுட்டு நீ இப்படி தாட்பூர் தஞ்சாவூர்னு குதிச்ச நீ ஒத்தையில போய் பாய விரிச்சு போட்டு படுக்க வேண்டியதுதான். என்ன முறைக்கிற? நம்ம பரம்பரையிலேயே திருநெல்வேலி அல்வாவையும் மல்லிகை பூவையும் வீணாக்கன் தான் ரெக்கார்டே கிடையாது. அந்த ரெக்கார்டை உடைச்சிடாத. போய் அல்வாவை திங்கவை இல்லைன்னா ஊட்டி விடு. நான் ஒரு லைஃப் சீக்ரெட் சொல்றேன் கேட்டுக்க. அறையில வச்சு பொஞ்சாதி காலை கூட பிடிக்கலாம். இது வேதத்திலேயே சொல்லி இருக்கு. இருக்காத சிரிச்சுக்கிட்டே போ 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 போ. என்னடி பொண்ண உள்ள அனுப்பிச்சிட்டியா? ஒரு வழியா உள்ள அனுப்பிச்சிட்டேன். அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவீங்களா? ஆமா ஃபர்ஸ்ட் நைட்ல 1.5 கிலோ செட்டப் பண்ண அல்வா எப்படி இன்னைக்கு 1/4 கிலோ வாங்கிட்டு வரட்டுமா? என்ன சொன்னீங்க? 4 கிலோ. என்ன சொன்னீங்க? வேற எங்கனா பாத்துக்கிறேன். ஐயோ சரி நீ அண்ணன் மேல பாசமா இரு. நான் வேணான்னு சொல்லல. ஆனா என்னையும் கொஞ்சம் மறந்துடாத. நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் ஷோக்கு காதலுக்கு மரியாதை 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனா நீ சரி அதை விட என் மேல கோவமா? சரி ஐயா என்னண்ணே காலெல்லாம் ஒரே சேரா இருக்கு. வயல்ல இறங்கி வேலை செஞ்சியா? வேலை செய்யல, வயல்ல இறங்கி கபடி 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 ஆடிட்டு இருந்த. என்ன தம்பி இன்னைக்கு ஜோக் எல்லாம் அடிக்கிறாரு? என்னது தம்பியா? உனக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு. அடிச்ச பாரு கலதை. அடிக்கிறதுக்கு கையெல்லாம் ஓங்குறியா? நான் இனிமே உன் கூட பேசவே மாட்டேன். உன் கூட நீ அம்மா இல்ல, என் கண்ணு இல்ல. சும்மா தமாஷா சொன்னேமா. அதுக்கு போய் கொச்சுக்கலாமா? அதெல்லாம் நடக்காது. நான் சொன்னதுதான். நீ தோப்பு கண்ண போடு. போடு சொல்றியா? போடுங்க. சரிமா எண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. தப்பு இல்ல, சரியா இருக்கு. எண்ணிக்கோ. 14 15 16 17 18 2 3. நீங்க எதுக்கு போடுறீங்கண்ணே? தம்பி நீங்க தோப்புக்கரணம் போடுறத பார்த்துட்டு என்னால தாங்க முடியல. அதனாலதான் நானும் போட்டேன். ஆமா நீங்க ஏன் தோப்புக்கரணம் போட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம சரசுவ கோவம் திட்டுட்டு அது கோவப்பட்டு தோப்புக்கரணம் போட சொல்லிச்சு. அதான் போட்டுட்டு இருந்த. தங்கச்சி சொல்லுச்சா? தங்கச்சி இங்க எங்கப்பா இருக்குது? அது புருஷ வீட்டுல தானே இருக்குது. தங்கச்சி இல்லையா? அப்ப இவ்வளவு நேரம் நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? நீங்க தான் தம்பி தனியா பேசிட்டு இருந்தீங்க. அண்ணே
சரசு கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு போன மாதிரி இல்லைண்ணே. எங்க வீட்டுல என் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கண்ணே. தம்பி, நீங்க கோவப்படலன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? ஒரு பொண்ணை மறக்கணும்னா இன்னொரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும். நீ கல்யாணம் பண்ணிக்க. கல்யாணமா? எனக்கு கல்யாணம் இல்ல, வேண்டாம். நாளைக்கு காலையில கரம் வெட்டணும், ஆள் கூட்டுவாங்க. கல்யாணமா? கல்யாணம் நாளைக்கு தானே பிடிச்சிடுறேன்.